ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் யூடியூப்ல இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட நடத்தி செல்கிற நல்ல தெய்வத்தை நானும் நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் எங்களோட வாழ்க்கையின் போராட்டம் என்னவென்று சொன்னால், நாம் சத்துருக்களை எப்படி இனம் கண்டுகொள்வது? நமக்கு எதிரானவர்கள், நம்முடைய வளர்ச்சிக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள், நம்ம ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறவர்களை நான் எப்படி இனம் கண்டுகொள்ள முடியும் என்பது எங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகுந்த ஒரு சவாலாக இருக்கிறது. இந்த அநேகரை மிகுந்த கஷ்டப்பட்டு நீங்கள் பிரயாசப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி ஒரு நிலைக்கு வருகிற போது, நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து சத்துருக்களை எழும்புகிறதை வேதமும் எங்களுக்கு கோடிட்டு காண்பித்து கொடுக்கிறது. அநேகர் நம் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோம். அதனால் தான் மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லுகிறார்: மகன் தகப்பனை பலவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாக, மருமகள் தன் மாமிக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், மனுஷருடைய சத்துருக்கள் அவள் வீட்டார் தானே. இப்போ யார் சத்துருக்கள் என்று இதில் அவர் கோடிட்டு காண்புகிறார்? வீட்டார் தானே அவர் சத்துருவாய் மாறுகிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டு வளர்ந்து முன்னோக்கி வரும்போது ஒருவேளை சகோதரர்களை எதிர்த்து நிற்கலாம், அல்லது போன உறவுகளுமே எதிர்த்து நிற்கலாம், நீங்கள் நம்பின நண்பர்கள் உங்களை எதிர்த்து நிற்கலாம். ஏன்னா வாழ்க்கையில் இதை இனம் கண்டு கொண்டு நாம் முன்னோக்கி நடப்பமாக இருந்தால் நம் சகல தடைகளை உடைத்து நாம் முன்னோக்கி வர முடியும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், தன் வீட்டாரை அவனை சத்துரு என்று சொல்லி. எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சத்துருக்களை எதிர்த்து நிற்க திராணிகளாய் மாற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சகல ஞானத்தில் தீரனோனாய் பரிசுத்தாவின் வழிநடத்தலோடு வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறதா இருந்தால் அவர் சகலத்தை இனங்காட்டி கொடுத்து நம் வாழ்க்கையில் முன்னேற நமக்கு உதவி செய்வார். அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் இன்றைக்கு என்னை விட தன்னுடைய சகோதரனையோ தன் தாயோ நேசிக்கக்கூடாது என்பதை மிகவும் அவர் கோடிட்டு காண்பித்து கொடுத்திருக்கிறார். எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சத்துருக்கள் என்று நீங்கள் குடும்பத்தின் முழுமையான எதிர்க்க சொல்லலை. கவனித்துக்கோ, உங்களுடைய வாழ்க்கையில் யார் உங்களுடைய வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறார்கள்? உங்களுடைய வாழ்வில் நீங்கள் சந்தோஷப்படும் போது யார் எதிராக இருக்கிறார்கள்? நீங்கள் மகிழ்ச்சியாக சிரித்திருக்கும் போது உங்களுக்கு யார் எதிராக இருக்கிறார்கள்? அதை இனங்கண்டு கொண்டவர்களாக இருந்தால் எங்களோட வாழ்க்கையில் முன்னேற முடியும். அது ஊழியர்களாக இருக்கலாம், இல்லை ஊழியக்கார குடும்பங்களாக இருக்கலாம், ஊழியக்கார சகோதரர்கள் இருக்கலாம். எல்லாரும் சாதாரண மனுஷர்கள் தான். நாங்கள் யாருமே வானத்திலிருந்து குதித்தவர்கள் கிடையாது. எல்லாருடைய மனுஷ வாழ்க்கையிலும் ஒரு பொறாமையோ எரிச்சலோ வன்கண்களோ எல்லா சத்துடைய கிரியோடு இருந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் தான் சொன்னேன், அவர் வீட்டார் தானே அவனுக்கு சத்துரு. அவரை மிக அழகாக தெளிவாக மீகாவில் மட்டுமில்லை, மத்தேயு 10:34 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் கோடிட்டு சொன்னார். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் எதிராளியாக இருந்தால் நான் சமாளித்துக் கொள்வேன், என் தோழனும் என் நண்பனும் என்னோடு கூட பந்தி இருந்தவன் நீங்கள் இல்லவோ என்கிறார். எனவே பிரியமான தேவர்களே, இந்த நாட்களுடைய வாழ்க்கையில் மிக வளர்ச்சி மிக கவனமாயிருங்கள். நீங்கள் சத்துருக்களை இனங்கண்டு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில தேவனை முன்பாய் வையுங்கள். ஏன்னா தேவனை நான் முன்பாய் வைக்கும் போது நான் அசைக்கப்பட்டு போகாதபடி தேவன் வலக்கரத்தில் இந்த நம்மை நடத்துவார். நான் நம்புகிறவர் யாராக இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவர்களாக இருக்கலாம். ஒருவேளை அந்த நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சியை கொண்டு வரலாம். அதனால் தான் நான் சொன்னேன், மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், கர்த்தர் மேல் பற்றுதலாக இருங்கள். எல்லா சூழ்நிலையும் நம்மை உருவாக்கின, நம்மை உண்டாக்கின, நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காய் காயப்பட்டு, நமக்காய் ரத்தம் சிந்தி, நமக்காய் பாடுபட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நோக்கி பார்ப்போமாய் இருந்தால் அவர் சகலவற்றிலும் என்னை உங்களை நடத்தி செல்ல வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அதன் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கால்கள் சற்றே சறுக்க நிலை வருகிற போது கர்த்தாவே உம்முடைய கரமெல்லவோ என்னை தாங்குது என்கிறார். அவர் யோசிச்சு பாருங்க, நம்முடைய கால்கள் சறுக்கிற போது கூட என் தகப்பன் நம்மை தாங்கி நடத்தி செல்ல நல்ல தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாராயிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்கள் எதிர்காலங்களை குறித்து மிகுந்த எச்சரிக்கையோடு கூட இருங்க. நாங்கள் வளர்கிறோம், நாங்கள் வாழுகிறோம், நாங்கள் உயர்கிறோம், நாங்கள் அநேகமான ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் பதவி உயர் வருகிறது, அநேக வாழ்க்கையில் சம்பளம் உயர்வு வருகிறது, அநேக வாழ்க்கையில் தன்மைகள் உயர்ந்து கொண்டு போகிறது. ஆனால் எதிராளி கூடவே இருக்கிறான் ஆண்டே சொல்லுகிறார். ஒருவேளை சத்துரு எங்கள் வீட்டாரே நமக்கு சத்துருவாய் மாறும்போது எங்களால் இனங்கண்டு கொள்ள முடியாது. அந்த விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக ஒவ்வொரு அடியை நீங்கள் எடுத்து வைப்பதை தேவன் ஒரு எச்சரிக்கையாய் சொல்லுகிறார். தேசங்களில் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து நீங்கள் அநேக பாடுகளை பட்டு, அநேக உபத்திரப்பட்டு, குளிர் தேசங்களிலே, வெப்பமான தேசங்களிலே உழைத்து நீங்கள் முன்னேறுகிறதை ஏற்றுக்கொள்ள முடியாத உறவுகள் நம்மை சுற்றி இருக்கலாம். அதை இனங்கண்டு கொள்ளுங்க, அதை பிரித்தெடுத்து கொள்ளுங்க. தேவனை நம்புங்க, தேவனை சாய்ந்து வாழுங்க, தேவனோடு கூட நடவுங்க. ஆண்டவர் சத்துருக்களை இனங்கண்டு கொண்டு எங்கள் தலைகளை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் சத்துருக்களை இனங்கண்டு கொள்ளுங்க. அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் சத்துருக்கள் முன்பாய் பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையெல்லாம் எண்ணெயை நான் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழியும் என்கிறார். எனவே எங்கள் சத்துருக்கள் மத்தியிலே கர்த்தர் உயர்த்துவார். எனக்கு எதிராக எழும்புகிற எத்தனை பொறாமைகளாக இருக்கலாம், எங்கள் எதிராக எழும்புகிற எத்தனை எரிச்சல் உள்ள மனசுலாக இருக்கலாம், கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தரை நம்பி, கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை பிடித்து நடப்பீர்களாக இருந்தால் ஆண்டவர் எல்லா சத்துருக்கள் மத்தியிலே உங்களை என்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே மிக ஆவியிலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. ஆவியிலே மனுஷனை
இனங்கண்டு கொள்ளுங்க. அது யாராக இருக்கலாம். இனங்கண்டு கொள்ளிருந்தால் நீங்கள் சத்துருக்களை இனங்கண்டு கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட யாராலும் நீங்கள் அனுபவித்து இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வளர்ச்சியை விரும்பாத உறவுகள் இருக்கலாம், சொந்தங்கள் இருக்கலாம், சகோதர சகோதரிகள் இருக்கலாம், ஒருவேளை தாய் தகப்பனாக இருக்கலாம். நீங்கள் எல்லாரையும் தாண்டி நீங்கள் முன்னோக்கி நடக்க வேண்டுமா இருந்தால் வலக்கரங்களை பிடித்து நடத்துகிற இயேசுவை நம்பி போங்க. அவருக்கு பின்பு அவருடைய அரிச்சுவடை பின்பற்றி கொள்ளுங்க. அவர் தன் தகப்பன் தன் பிள்ளைகளை தோளில் சுமக்கிறது போல நம்மை சுமந்து பாதுகாப்பார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தேவன் மறவாதபடி என்னை உங்களை பாதுகாத்து நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனவே இந்த வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டக்கூடிய யாராக இருந்தாலும் ஒருவேளை சத்துருக்களை உங்களை இனங்கண்டு கொள்ள முடியலையா, உங்களுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை யாரால் பகிர்ந்து கொள்ள முடியலையா, யோசிச்சு உங்களுடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொண்டாலே பிரச்சனை வருது. உங்களுடைய அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டாலே பிரச்சனை வருது. காரணம் சத்துருக்கள். ஆண்டவராய் இயேசு சொன்னார் தன் வீட்டாரை அவனை சத்துரு என்று. எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கோ தேவ பிள்ளைகளே. ஒருவேளை இந்த புதிதாக இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பாடங்களை கற்றிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை சார்ந்து வாழுங்க. எத்தனையோ உறவுகள் சொத்துக்களாலும் இன்றைக்கு எத்தனையோ உறவுகள் எத்தனையோ பிரச்சனைகளாலும் பிரிந்து கொண்டிருக்க காரணம் அவர்களை சத்துருவாய் மாறுகிறார்கள். என் வாழ்நாளில் நான் எத்தனையோ குடும்பங்களை பார்த்திருக்கிறேன், எத்தனை உறவுகளை பார்த்திருக்கிறேன், எத்தனை சகோதரிகளை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ தாய் தப்பனை பார்த்திருக்கிறேன். ஒரு தன்னுடைய சொந்த பிள்ளையுடைய வளர்ச்சியை விரும்பாத தாய்மார், சொந்த பிள்ளையோட வளர்ச்சியை விரும்பாத தகப்பன்மார், சொந்த சகோதரி வளர்ச்சியை விரும்பாத சகோதரர்கள் எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம். இனிமேலாவது இனம் கண்டு ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை சார்ந்து வாழுங்க. என்னை உங்களை அழைத்து தெரிந்தெடுத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த நாட்களில் யாரை நம்புகிறேன்னு தெரியலப்பா, யாரை சார்ந்து வாழுகிறேன்னு தெரியல, ஆனால் உண்மை சார்ந்து வாழுகிறேன், உமக்காக வாழுகிறேன். அவரை நம்பிக்கையோடு பற்றி கொள்ளுங்க. அவர் நடத்தி செல்ல உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக அநேக பொறாமைகள் எழுச்சிகள் எழும்பலாம். நீங்க கவலைப்படாதீங்க. அவர்கள் அதை வேதம் சொல்லுது, பொறாமையை எலும்பு உருக்கி அது அவர்களை அழித்து போடும், என்னை உங்களை வாழ வைக்கும். நான் எந்த மனுஷனை பார்த்து வளர்ச்சியை பார்த்து நான் பொறாமைப்படுகிறவனாகவோ பொறாமைப்படுகிறவராக வாழக்கூடாது. ஏன்னா நாங்கள் சத்துருக்களை இனங்கண்டு முன்னோக்கி நடக்கும்போது கர்த்தர் எனக்கு கரத்தை பிடித்து நடத்தி செல்ல உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க. ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சி என்னும் உறவுகளோடு பகிர்ந்து கொள்கிற போது அவங்க உள்ளத்தில் என்னத்த காரியத்தை உங்களோடு பேசுவான்னு தெரியாது. இந்த நாட்களை சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே விளங்கலப்பா, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. என்னோடு கூட ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர்கள் பதில் கொடுப்பாராக. ஆண்டவரே, இந்த வேலைக்காய்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சத்துருக்கள் எங்களை இனங்கொண்டு கொள்ள முடியாதபடி போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக, ஒவ்வொரு உறவுகளுக்காய், தாய் தகப்பன் பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் சத்துருக்களை இனங்காட்டி முன்னோக்கி நடக்க அதை உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பிள்ளையோட வளர்ச்சியை விரும்பாத உறவுகள், ஆண்டவரே பிள்ளையோட மகிழ்ச்சியை விரும்பாத உறவுகள், ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில் உயர்வை விரும்பாத உறவுகள் யாராயிருந்தாலும் தகப்பனே விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்துருக்களை விலகி ஓடத்தக்கதான கிருபையை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். என் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் உறவுகள் நிமித்தம் தேதனையில் துன்பங்கள் போராட்டங்கள் அனுபவித்து கண்ணீரோடு கடந்து செல்வர்களுக்கு நீருடைய ஆறுதலை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய அன்பின் கரத்தை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா காவலோடும் வேலியடித்து காத்துக்கொள்ளும்படி பிதாகுமார் பரிசுத்தாவின் உன்னதமான கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, உறவுகள் கொடுக்கும் வரை உள்ளது நல்லவர்கள். நீங்கள் கொடுக்காத போது நீங்கள் கெட்டவர்களை மாறுவீர்கள். இதுதான் சத்துருக்களின் இனங்கண்டு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பாரா. காட் பிளேஸ் யூ. கர்த்தரை நம்புங்கள், பிழைப்பீர்கள்.